சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் 70வது தலமும் 187வது தேவார பாடல் பெற்ற தலமுமான திருவாரூர் மாவட்டம் முடிகொண்டான் ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய திருவாஞ்சியநாத சுவாமி கோயில் சொல்லுவாங்க. இறைவி பேர் வாழவந்த நாயகி. திருமால் திருவாஞ்சியத்தை அடைந்து இவ்விறைவனை வழிபட்டு திருமகளை வாஞ்சித்து பெற்ற காரணத்தினால திருவாஞ்சியம்னு அழைக்கப்படுது. யமனுக்கு மூலஸ்தானம் உள்ள கோவிலும் இறைவன் யமனுக்கு காட்சி கொடுத்து அருள் புரிந்த விழா மாசி மாதம் பரணியில் நடக்குது. இத்தலத்தில் பிறக்கிறவங்களும் சரி இறக்கிறவங்களும் சரி யம பயமே கிடையாது. சம்பந்தர், அப்பர், சுந்தரன் மூவருமே பாடல் பெற்ற தலம். அருணகிரிநாதர் 2 திருப்புகழ் பாடியிருக்கிறார். காசியை விட வீசம் அதிகங்கிறதுனால காசியை காட்டிலும் சிறப்பான கோவிலாக சொல்லப்படுது. 6 கோவில்கள் காசிக்கு இணையான கோவில். அதில் இந்த கோவிலும் உண்டு. யமன், பைரவர் இருவருக்குமே அதிகாரம் இல்லாத தலம் அப்படிங்கிறதுனால காசியை விட 100 மடங்கு உயர்ந்த தலமாக முனிவர்களால் சொல்லப்படுது. ராகு கேது 2மே இணைந்த அமைப்பில் உள்ள கோவில் இது. யம வாகனத்தில் போகக்கூடிய இறைவன் இருக்கக்கூடிய ஒரே கோவில் இந்த கோவில் தான். இந்த கோவிலோட தீர்த்தம் குப்த கங்கைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப புண்ணியம் வாய்ந்த ஒரு தலமாக சொல்லப்படுது.